லக்ஷ்மி குபேர பூஜையோட பார்ட் 2 பார்க்கலாமா? ஸோ விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. நேற்று மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நாளைக்கு தீபாவளி, ஐப்பசி அமாவாசை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அமாவாசை திதி வந்து 21ஆம் தேதியும் கூட இருக்குது. ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே இந்த பூஜை பண்ணலாங்க. ஸோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நாளைக்கு நாளை கழிச்சும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னங்க, விளக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமாளை எடுத்து வச்சாச்சு. ஐயனே, இந்த பூஜை எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும், வருஷம் நாங்கள் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வ செம்மையும் எடுத்துக்கணும். நமக்கு வேளாங்குடி கற்பனை சுவாமினால அவரோட அருவாலோடைய குதிரை வாகனத்தோடு எடுத்து வச்சுட்டேன். நிரந்தர கலசத்தையும் அம்பாள் பக்கத்தில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வாங்கவே கூடாதுன்னு நினச்சேன். குபேரப்பான நம்மள்ட்ட நிறைய பொருள் இருக்குன்னு, பட் இருந்தாலும் வாங்கிட்டேன். 80 ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக இந்த இது கொடுத்துருந்தாங்க. காப்பர் பிராஸ் எல்லாம் காட்டியில் இந்த மண்ணில் செஞ்சது, அதுவும் பெயிண்ட் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ முதல் பானையில் அடிப்பானையில் வந்து பச்சரிசியில் அன்னபூரணி தாயார் ஆவாகனப்படுத்திக்கிறோம். அடுத்ததில் துவரம் பருப்பு, அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நான் மண்பானைக்கு அது ஈஸியாக ரியாக்ட் ஆயிரும், நீர் விட்டும் அரைச்சிரும். அதனால அந்த இடத்துல நான் ஒரு பேப்பர் போட்டுட்டு, பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு கல்லுப்பு கொட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இனிப்பான பொருளான வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை அதை கொட்டிக்கலாம். ஸோ 4வது பானையில் அதை வச்சுட்டேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. அடுத்த 5வது பானையில் வந்து நம்ம காயின்ஸ் வைக்கலாம். நான் காயின்ஸோட கொஞ்சம் மங்கள பொருட்களான சோவி, கோமதி சக்கரம், ஏலக்காய், கிராம்பு, இந்த ஜாதிக்காய், இந்த இடம்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே மகாலட்சுமி தாயால் கண்டிப்பாக வாசம் செய்வாள். இதை நம்ம பூஜை ரூமில் வச்சு கும்பிடும்போது நிலை பெற்ற செல்வம் பெறலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அடுத்து பார்க்கலாம்.